வாகர்த்தா விவசம்ருத்தௌ வாகர்த்தா பதிபக்தயே ஜகதப்பிதனௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வழங்கி, பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நிலவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசி பலன் சொல்லும் போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம். எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆதித்யாதி நவகிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம சொல்றோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, மழை பெய்யறது, வெயில் அடிக்கிறது, அதிகமாக வெயில் இருக்கிறது, எல்லாமே சொல்றோம். இது எல்லாமே தமிழ் புத்தாண்டை அடிப்படையாக கொண்டது. சித்ரா, வைகாசி, ஆனி அப்படி. அப்போ இங்கிலீஷ் வருஷம், இங்கிலீஷ் காலண்டர்ங்கிறது உலக பொதுமுறை. ஆனா நம்ம பூமிக்கு எது ஒத்துக்கிறோம், நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும், எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டை வச்சிருக்கிறாங்க. தமிழ் புத்தாண்டு 60 வருஷம். அதில் பிறக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு விஸ்வாவசு வருடம்னு பேரு. அது ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு பிறப்பது சித்திரை 1. இந்த சித்திரை 1 புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாவசு வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல 3 பெயர்ச்சிகள் வருகின்றன. இந்த மார்ச் 29ஆம் தேதி ஒரு சனி பெயர்ச்சி வருது திருக்கணித பிரகாரம். அது இந்த குரோதி வருஷத்துல போயிடுது. ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடத்துல திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, வாக்கியப்படி சனி பெயர்ச்சி டிசம்பர் மாசத்துல வருது, கார்த்திகை மாசத்துல வருது. அதே போல ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, 3 பெயர்ச்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்க இருக்கோம். பொதுவாகவே இந்த 3 கிரகங்களும் இந்த 3 பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியம். ஏன்னா சனி பயிற்சி முக்கியம். சனி பயிற்சியை பொறுத்தவரையிலும் யாரா இருக்கலாம், கும்பத்துக்கு பாத சனியா இருக்கு, அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி, மேஷத்துக்கு சனி ஆரம்பம், கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருது, ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம், அதே போல கன்னிக்கு கண்டக சனி ஆரம்பம், விருச்சகம் ரிலீஸ் ஆயிட்டாங்க, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம். அதோடு மட்டுமல்ல, சனியுடைய பார்வை படுகின்ற இடம் ரிஷபத்துக்கு சனி பார்க்க போறாரு, அதே போல கன்னிய சனி பார்க்க போறாரு, தனுச சனி பார்க்க போறாரு. அப்ப இந்த 3, 7, 10 இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பார்க்கறது. அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது. இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி, அதை பார்த்தீங்கன்னாக்கா மீனத்துல இருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கன்னியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார். அதே போல குரு பகவான் மிதுனத்துல இருக்க போறார். அப்ப இந்த 3 கிரகங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி பலன். நிறைய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், அரசியல்ல அரசாங்க சனி ராகு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள், குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள், உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். வெளியே பேசுறோம், கம்பீரமா நடந்துக்கிறோம், அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். எல்லாமே தைரியம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, வீரம் இருக்கு, எல்லாமே ஓகே தான். ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும், கிரகம் வேலை செய்யுங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. நாம சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம், எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இந்த ஆதித்யாதி நவகிரகங்கள், குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள்,
சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர். சனின்னு சொல்லிட்டாலே அடிமை கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்யறது தான் உங்களுக்கு எதிரியா இருப்பான். உண்மையா இல்லையா? அதே போல உங்கள்கிட்ட கை கட்டி சரிங்க 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 அப்படின்னா அவனை நம்பக்கூடாதுன்னு அர்த்தம். அவன் தான் ஏதோ பெருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான்னு அர்த்தம். அப்போ அதே போல அரசியல் தலைவர்களாக நீங்க இருக்கலாம், அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பெரிய தொழிலதிபர்களாக ஒரு பெரிய பிசினஸ் ஒரு 50 கோடி 100 கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்டரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்போ கூட நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் சைட்ல ஒரு பெரிய ஃபேக்டரி ஒரு 60 கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷினரியே போட்டு புதுசாக ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு செய்கிறாங்க. ஆனால் நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு 300 பேர் வேலை செய்கிறாங்க, 300 குடும்பம், மேக்சிமம் எல்லாமே மிஷினரி. ஆனால் என்ன கண்ணுப்பட்டதோ தெரியல, என்ன பிரச்சனையோ தெரியல, அப்படியே பிஸ்னஸ் குறைஞ்சு போச்சு. அந்த மாதிரி கம்பெனிலாம் ஒரு மாதம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும். அப்போ இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது. ஒரு இடதோஷம், அது ஒரு பூமி தோஷம் பட்டிருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம், அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம், தோப்பாக இருக்கலாம், தென்னந்தோப்புகளாக இருக்கலாம், காடாக இருக்கலாம், விவசாய நிலமாக இருக்கலாம். அதே போல செய்தொழில் எந்த கம்பெனியாக இருந்தாலும், எந்த ஃபேக்டரியாக இருந்தாலும் சரிதான், ஜிப்காட் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், சின்ன சின்ன கம்பெனிகள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ். அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுன்ல போயிட்டு தாங்கவே முடியாது. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல அதெல்லாம் குறைய போகுதுன்னு அர்த்தம். அதோடு மட்டுமல்ல, இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள். ஏதாவது பணம் காசு கொடுத்து ஏமாந்திருப்பீர்களே ஆனால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது. இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் நான் கொடுத்துருக்கிறேன். உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். தனித்தனியா பார்க்கலாம் பாருங்க. அன்பார்ந்த கடகராசி நண்பர்களே, தமிழ் புத்தாண்டு கடகராசிக்கு அற்புதமான நேரம். இப்பதான் அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு. 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல. ஏன்னா இந்த நீங்க கடக ராசி ஆனாலும் கடக லக்னம் ஆனாலும் இது கடக லக்னத்துக்கும் பொருந்தும். ஏன்னா 7 8 சனி, அந்த 8ஆம் அதிபதி முழு அசுபர். அசுபர்லயும் அசுபர் பக்கா பர்ஃபெக்டா 100% அசுபர். யாருக்கு? கடக லக்னக்காரங்களுக்கு, இல்லை கடக ராசி அற்பர்களுக்கு சனி பகை கிரகம் 100% பகை. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த பகை கிரகம் அஷ்டமத்துல உட்காந்து 8ஆம் இடத்துல உட்காந்து ஏகப்பட்ட எதிரிகளை வச்சுட்டு நல்லா பேசி ஓட. நீங்க யார அதிகமா நேசிச்சீங்களோ அவன்தான் அல்லது அவங்க தான் உங்களுக்கு எதிரியா உங்களை வச்சு செஞ்சிருப்பான். எத்தனையோ அனுபவம் நான் சொல்ல முடியும். ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, மீடியா துறையில இருக்கக்கூடியவங்க, தொலைக்காட்சி துறையில இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையில இருக்கக்கூடியவங்க, படாதிபதிகள், ஆன்மீக பெரியோர்கள், எத்தனையோ உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும். அரசியல்ல யாரு நீங்க அதிகமா நெருங்கி பழகி இவர் தாண்டா நம்மளை காப்பாற்றுவாரு, இவர் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் ஓப்பனா இருந்துருப்பீங்க. ஆனா அவன் மனசுல பெரிய மஞ்சம் வச்சு இருந்திருப்பா. உங்களுக்கு தெரிஞ்சுக்குமே தெரிஞ்சிருக்காரு. அவ்வளோ அரசியல் பண்ணியிருப்பான் கூட வச்சு. அப்போ கடகராசி அன்பர்களே, கடந்த காலங்கள் எல்லாம் ரொம்ப அனுபவமான காலங்களாக நிறைய புதிய பாடங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அஷ்டம சனி முடியுது. இனி கஷ்டப்பட தேவையில்லை கடகராசி அன்பர். ஆனால் பழைய கர்மா, அந்த தோஷம் ஏற்பட்டது இல்லையா, அந்த கஷ்டம்லாம் அனுபவிச்சிங்க இல்லையா, அதனுடைய விடுபலன்கள் ஒரு 10-20% கர்ம வினைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் தப்பிச்சிட்டோம், முடிஞ்சிட்டு உங்களுக்கு. ஆனாலுமே கூட ஒரு 20% கர்மா இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. எனதருமை கடகராசி. ராசிக்கு 12ஆம் இடத்துல வரக்கூடிய குரு, ராசிக்கு 8ல் ராகு,
ராசிக்கு 9ல சனி பகவான். நாம இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பொறுத்தவரையில் கடகராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய கடகராசி என்பவர்கள் வெளியூர்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபேக்டரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், குறிப்பா ஒரு ஐடி செக்டர் ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்ல போனா கன்சல்டன்சி நடத்தக்கூடியவர்கள், அதே போல பெரிய ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ஒரு பிக் ஷாட்ஸ் பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள், அம்லானிக்கு அந்த ஹைதராபாத் ஒரு பெரிய தொழில் நிறுவனம், அவங்களுக்கு எல்லாமே கூட அந்த போட்டி பொறாமைகள், சில ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள், அதை பொதுவா எதிரிகளுடைய தொந்தரவுகள், இதெல்லாம் கடந்த காலங்கள்ல இருந்திருக்கும். ஆனால் கவலை வேண்டாம் கடகராசினியர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. அப்ப நம்ம சொன்னோம் இல்லையா ஓப்பனிங்ல 3 பெயர்ச்சி இருக்குது. இத குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு நன்மையே. ஏன்னா குரு உங்க 4ஆம் இடத்தை பார்க்க போறாரு. குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அதே போல 8ஆம் பாவத்தையும் பார்க்க போகிறார். அப்ப 4, 6, 8ங்கிற பாவத்தை குரு பார்த்தாலே இருக்கக்கூடிய நோய், உடல் ரீதியாக வரக்கூடிய திடீர்னு எனக்கு இப்படி ஆயிடுச்சு சாமி, உடல்நிலை ஆரோக்கியம் கெட்டு போயிருக்குமே, ஆனால் அதெல்லாம் மீண்டும் இயல்பு நிலைக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்லா இருந்தா சமயம் இப்படி ஆயிடுச்சு, நல்லா இருந்த சமயம் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உடல்நிலை ஆரோக்கியம் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடகராசி அன்பர்கள். அதே போலத்தான் எதிரிகளுடைய தொந்தரவுகள், எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த எதிரிகளுடைய பிரச்சனைகளும் விலகும். அதே போல வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள், என்கொயரிகள், சம்பந்தமே இல்லாத வரக்கூடிய, நீங்க மட்டும் உங்க வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க கடகராசி என்பது, சம்பந்தமே இல்லாத வரக்கூடிய வம்பு வழக்குகள், கால தாமதம், எல்லாமே டிலே ஆயிட்டே இருக்கு. காலத்துல வரல, உழைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அது இன்னும் வெளியில வரல. அதே போல இந்த கிரஷர்ஸ், கனிம வளங்கள், அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்கும் கூட கடகராசியாக இருப்பீர்களே, ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக உள்ளது. அதே போல கடகராசி என்பர்களே, குடும்பம் சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்துல ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் வருமான குறைவாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், அது ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும், அது ஏதேனும் பிரச்சனைகளாக இருக்கலாம். மெயினா தொழில், வருமானம், கடன், இதுதான் பிரச்சனை வரும். அவ தொழில் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், டிவோர்ஸ் கேஸா இருக்கலாம், அது வேணும் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். அந்த மாதிரி வம்பு வழக்குகள், அல்லது வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல, தொழில் ரீதியா உத்தியோகம் அடிப்படையில, ஜாப் ரிலேட்டடா ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட கடகராசிக்கு நன்மையாக முடியும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்கள். குறிப்பா மனசுல இருக்கக்கூடிய பயம் எட்டிலராது. வெளிநாட்டுல வசிக்கக்கூடியவர்கள் மனசுல இருக்கக்கூடிய பயம், மனசுல எப்போதும் ஒரு பயம் இருந்தோடனே 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும், அந்த தசாபுத்தி எப்படி இருக்கும், எதிரும் நமக்கு கஷ்டம் வந்துருமா, நஷ்டம் வந்துருமா, இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடியவர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை கடகராசி அன்பர்களே, கஷ்டங்கள் விலகும், நோய் நொடிகள் குறையும், மெயினா செய்வினை கோளாறுகள், மறைமுகமான பிரச்சனை காரணமே தெரியாது,
சார் ஒரு நல்ல ஆஸ்திகமான ஒரு நல்ல பூஜை செய்யக்கூடிய ஒரு குடும்பம், ஃபேமிலி, ஆட்சி அதிகாரத்தோடு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அவர்களுக்கு கூட மிக கடுமையான ஒரு பிரச்சனை. இது எப்படி நடந்ததுன்னே தெரியல. அப்ப அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள், மறைமுகமான பிரச்சனை, காரணமே தெரியாது. மறைமுகமான பிரச்சனைகள், மனசுல இருக்கக்கூடிய பயம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பவர்களே, அவையும் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நிறைய விஷயங்கள் பேசிட்டே போலாம். பொதுவா கடகராசிக்கு நல்லா இருக்கு. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு என்ன கேள்வி என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும், தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவு சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.